சின்ன சைஸில் உள்ள தோசை செட்டு இது நம்ம ஆம்லெட் போடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பேன் கேக் அந்த மாதிரி கூட நம்ம சுட்டுக்கலாம். தண்ணி கேன் இல்லைனா தண்ணி பானை வைக்கிற மாதிரியான ஆர்கனைசர் இது. டம்ளர் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நின்றுக்கிட்டே தண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு தேவையான சொப்பு சாமான கலெக்ஷன் செட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு கிச்சனுக்கு ஒரு வீட்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஹேமர் டிசைனில் உள்ள இந்த மாதிரி ஹண்டிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிராஸ்லேயே நமக்கு அஞ்சரைப்பட்டி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் உள்ள பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிராம்ஸ் பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. ஸ்பூன்லேருந்து உள்ளே இருக்கிற தட்டு பவுல் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிராஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம குக் பண்ணிவிட்டு தனியாக சர்விங்க்குன்னு எதுவும் பவுல் எடுக்க தேவையில்லை. இதுவே சர்விங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வித் லிட்டோடே கொடுத்துருக்காங்க. சீத்ரூ மாடலில் இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸும் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கடுகு அந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கணபதியில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கண்டினியூஸாக நம்ம ஸ்டீல் ஹவுஸில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் சில கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அஞ்சரைப்பட்டி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சீத்ரூ மாடலில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே லுக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டீலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே இதில் பார்த்தீங்கன்னா 9 பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பவுல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. இது மாதிரி சீத்ரூ மாடல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல். இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பவுலே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் பவுலாக இருக்குது. ஸோ 100 to 150 கிராம்ஸ் அளவுக்குமே கெப்பாசிட்டி பிடிக்கும். சீத்ரூ மாடல் அப்படிங்கிறனால நமக்கு உள்ளே இருக்க குவான்டிட்டி எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கடுத்த இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உள்ள பவுல் ஓவல் ஷேப்பில் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி நல்லா 250 to 300 கிராம்ஸ் அளவுக்குமே கெப்பாசிட்டி பிடிக்கும். இந்த சீத்ரூ மாடல் அஞ்சரைப்பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 1500 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஈவன் பிராஸில் கூட நமக்கு அஞ்சரைப்பட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாவே லுக் வைஸ் ரொம்பவே ட்ரெடிஷ்னல் லுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குது பவுல். மேலே இந்த நாபு பாருங்கள், அது கூட பிராஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அந்த டிசைன். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான பிளாக்ல பிரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இதிலே இந்த இன்னொரு மாடலும் கூட வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பிராஸ்லேயே ஒரு பிளேட்டும் வருது. அந்த பிளேட்டில் நம்ம காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளேட்டும் வருது. உள்ளே கொடுக்குற ஸ்பூனும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிராஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பவுல், ஸ்பூன், பிளேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிராஸ்லேயே பண்ணியிருக்காங்க. குக்கிங் அண்ட் சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் மேட் ஃபினிஷ் லுக்கில் பார்க்கவே ஒரு மாதிரி ஷைனிங்காக ரொம்பவே அழகாக இருக்குது லுக் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம குக் பண்ணிவிட்டு சர்விங்க்கு தனியாக ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதோடையே நம்ம சர்வ் பண்ணலாம். வித் லிட்டோடையே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸஸ் 250 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் பொரியல் பண்ணிவிட்டு நம்ம டைனிங்கில் அப்படியே சர்வ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் கூட வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் உள்ள ஸ்டீமர் பேஸ்கெட். இது நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காய் வச்சா கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பருத்தி வைக்கணும், கொலக்கட்டை அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் 300 above அந்த ரேஞ்சஸில் இருக்குது. இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பானை இல்லைன்னா தண்ணி கேன் வச்சுக்கிற ஆர்கனைசர். இது கீழே உள்ள ரிங் டம்ளர் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தண்ணியை குமிஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 2-3 சைஸஸ் இருக்குது. நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரொம்ப பெரிய ஹைட்லேயும் இருக்குது, நார்மலான ஹைட்லேயும் வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் நமக்கு 1400 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மாதிரி ஸ்நாக்ஸ், டீ, காஃபி அதெல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரியான பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 65, 85 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பெருசுலாம் பார்த்தீங்கன்னா 120, 150, ஈவன் 190 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயும் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் லீஃப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் சின்ன சைஸில் இருக்குது. இதுலேயும் அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய சைஸும் கூட வச்சுருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஹண்டி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. காப்பர் பேஸ்ட் இருக்குது, வித்தவுட் காப்பர் பேஸ்ட் இருக்குது, ஹேமர் டிசைனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம அழகாக 2 லிட்டர் பால் நம்ம வாங்கலாம். பால் வாங்குறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹண்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 350 அந்த ரேஞ்சில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது.
கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா ஈவன் சாண்ட்விச் பாட்டம் கூட இருக்குது. சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காது. ஸோ நம்ம இந்த பாத்திரத்திலே வச்சு நம்ம ஈவன் பால் கூட காய்ச்சிக்கலாம். குவாலிட்டி ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹண்டிலே இன்னும் நல்லா நமக்கு 4 லிட்டர் அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் நல்லா பெரிய சைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 500 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஹண்டி கலெக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேர் பண்ணிக்கிற மாதிரி அழகாக கீழேயே வந்து மூடியும் வச்சுருக்காங்க. எல்லாம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சைஸ்லேருந்தே இருக்குது. நம்ம எந்த சைஸில் ஹண்டி எடுக்கிறோமோ அந்த சைஸில் கரெக்டாக நம்ம சூட் பண்ணிக்கிற மாதிரி அழகாக நம்ம மூடி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 39 rupeesலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்த சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா 45, 55 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரிசையாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நல்லா பெரிய சைஸில் கூட மூடி வச்சுருக்காங்க பாருங்க. நல்ல பெரிய சைஸ் ஹண்டி எடுக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 rupees வருது. ஹண்டி கலெக்ஷன்ஸ் ஈவன் இந்த மாதிரி ஹேமர் டிசைனில் கூட வச்சுருக்காங்க. வித் லிட்டோட வித்தவுட் லிட்டோட இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், 1000 rupees எபோவ் வரும். ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயே சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 400, 500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கூட அவைலபிள் இருக்குது. ஈவன் கிட்ஸுக்கு தேவையான சொப்பு சாமான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் செய்யப்பட்டது. உள்ள பணியாரக்கல், தோசைக்கல், அடுப்பு, அருவாமனை இந்த மாதிரி எல்லாமே ஒரு பேக்கேஜாக அப்படியே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு, 2 டம்ளர், 2 தட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு பவுல் அப்படியே செட்டோட பார்த்தீங்கன்னா நமக்கு 250 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னாலும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி டபரா செட்டு, கேரியர் அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 1100 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள், சேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ், அதுக்கப்புறம் எல்லாமே ஹாட் பாக்ஸ்லேருந்து டம்ளர், தட்டு, சப்பாத்தி நெகுட்டுற கட்டை, விஸ்கு அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா போதும், எல்லா இதுவுமே வந்து இதுக்குள்ளே அப்படியே செட்டாக வச்சுருக்காங்க. ஈவன் இதில் பாருங்கள் பணியாரக்கல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இட்லி தட்டு, ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாமே இது கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து நமக்கு வந்து 1100 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. சாம்பார் சர்வ் பண்ணுற வாளி, சல்லடை, இது மாதிரி கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே, அஞ்சரை பெட்டி கூட வச்சுருக்காங்க. அது எல்லாமே சேர்ந்து இதில் வச்சுருக்காங்க. ஈவன் கேஸ் கூட உள்ளே இருக்குது. கேஸ் சிலிண்டர் கூட பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. எல்லாமே சேர்ந்த இந்த செட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே இது விரும்புவாங்க. கம்ப்ளீட் பேக்கேஜாக அது கொடுத்துருக்காங்க. ஈவன் தட்டு, ஸ்பூன், டம்ளர் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஆர்கனைசர் ஸ்டாண்டும் கூட உள்ளே கொடுத்துருக்காங்க. ஈவன் சப்பாத்தி, நம்ம ஃபுல்கா சப்பாத்தி சுடக்கூடிய அந்த கிரில் பேன் கூட கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த கம்ப்ளீட்டாக அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நிறையா வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜேவிஎல்ல வந்து சீத்ரூ மாடலில் உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் லாக்கில் உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேலே மட்டும் சீத்ரூ வருது, ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிற மாதிரியான மாடல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. அதுக்கடுத்து ஈவன் அக்ரிலிக்கில் கூட இது மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுற டைமில் அந்த மாதிரி குட்டி ஆயில் டிஸ்பென்சர் வந்து ரொம்பவே நமக்கு ஈஸியாக எடுத்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சைஸ் அப்படிங்கிறனால நமக்கு கை நழுவி கொட்டாது. அதே சமயம் அக்ரிலிக் அப்படிங்கிறனால நமக்கு கீழே விழுந்தாலும் உடையாமல் இருக்கும். மேலே நாசில் இருக்கிறனால நம்ம ஆயிலை வந்து ஈஸியாக ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் உள்ள தோசை சட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். அழகாக ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆம்லெட் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியம்லேயும் வச்சுருக்காங்க, அலுமினியம்லேயும் வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 295 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் இது போல் பெரிய சைஸில் உள்ள சாப்பாடு தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 109 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த சைஸஸ்னு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 120, 130 அந்த மாதிரி ரேஞ்சில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் பார்ட்டிஷன் பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஈவன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சர்விங் பிளேட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸ்நாக்ஸ் சர்விங் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 65 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.